உலகின் பல நாடுகளில் வாழும் தமிழர் சமுதாயங்களிலும் பொங்கல் திருநாள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இயற்கை வளமும் மனித உழைப்பும் இணைந்து இறைவனின் கருணையால் நமக்கு கிடைத்த கொடைகளுக்கு நன்றி சொல்லும் அழகான திருநாள் இது. பொங்கி வரும் மகிழ்வில் நீர் தெளித்து அடக்கிவிடும் கடந்த கால நெருடல்களை உள்வாங்கி நம் மனங்களில் நன்றி உணர்வும் பகிர்வும் உணர்வும் பொங்குவதற்கு இப்பொங்கல் திருநாளன்று இறைவன் நமக்கு துணை செய்ய வேண்டும். இன்றைய நற்செய்தியில் திருமுழுக்கு யோவான் இயேசுவை தன் சீடர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கும் நிகழ்ச்சி சொல்லப்பட்டுள்ளது. சாமுவேலுக்கு இறைவன் கோவிலில் அறிமுகமாகிறார். இங்கோ வழியோரம் இந்த அறிமுகம் நடைபெறுகிறது. கோவில்களிலும் புனித தலங்களிலும் இறைவன் அறிமுகமாவதை விட சாதாரண எளிய சூழல்களில் அவர் அறிமுகமான நிகழ்வுகளே மனித வரலாற்றிலும் விவிலியத்திலும் அதிகம் உள்ளன என்பதை உணரலாம். வழியோரம் அறிமுகமான இயேசுவை வழியோரமாகவே விட்டுவிட்டு அந்த சீடர்கள் தங்கள் வழியில் செல்லவில்லை. மாறாக அவர்கள் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். நம்மிடையே உன்னதமான எண்ணங்கள் உறவுகள் வளர்ந்தால் உலகத்தை மாற்றும் வரலாறுகள் தொடரும். உடன் பிறந்தோரும் உறவுகளும் கூடி வரும் இந்த பொங்கல் திருநாளில் நாம் ஒருவரை ஒருவர் இறைவனுக்கு அறிமுகம் செய்வதற்கு இறைவன் நமக்கு வழிகாட்ட வேண்டும் என்று மன்றாடுவோம். உடன் பிறந்தோரும் உறவுகளும் ஏன் இந்த உலகம் முழுவதுமே உன்னதமான வரலாறு படைக்க வேண்டும் என்றும் இந்த பொங்கல் திருநாள் திருப்பலியில் மன்றாடுவோம்.
பலியானது நன்றி பலியாக தெய்வராஜ் ஏஞ்சல் அவருடைய குடும்பத்திலே திருமணம் நல்ல முறையில் நடந்ததற்காக நன்றி பலியாகும். மேரி ஜெனிஃபர் ஸ்டீவன் ஜெயா வில்லியம் குடும்பத்தினை பெற்றுக்கொண்டு அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பலியாகும். இருதய பாபு குடும்பத்தில் நன்றி பலியாகும் ஒப்பு ஜெபிக்கிறார்கள். அத்தனை குடும்பத்தின் நாளில் ஆண்டவர் நிறைவாக ஆசிர்வதிக்க நாம் அவர்களுக்காக இத்திருப்படி வழியாகும் என்றாலும் மேலும் ஜெயா வில்லியம் வீடு வாங்க முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்ற சிறப்பான கருத்துக்காக ரீட்டா அவர்கள் உடல்நலம் சுகம் பெற வேண்டியும் திருத்தந்தையின் சிறப்பான கருத்துக்களுக்காகவும் ஷெரீன் வெரோனிகா இவாஞ்சலி லின்சி கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாகவும் படிப்பில் சிறந்து விளங்க வேண்டும் என்றும் நாம் அவர்களுக்காக ஜெபித்து இப்பலியை ஒப்புக் கொடுத்தோம் என்றாலும் மேலும் திருப்பலியானது உலகிலே வாழ்ந்து மறித்து போன கேஜே தனிஸ்லாஸ், அல்போன்ஸ் கமலம், தொம்மை குரூஸ் லூர்தம்மாள், ஜெகநாதன் சவுந்தரம், ஒத்திருக்கனில் உள்ள அனைத்து ஆன்மாக்கள், ஜான் பீட்டர் இறந்த 9ஆம் ஆண்டு, அம்ப்ரூஸ் மேரி ஆகியோருடைய ஆன்மீக இளைப்பாற்றுக்காக நாம் ஜெபித்து ஒப்புக் கொடுப்போம். அதனுடைய ஆன்மாக்களுக்கும் ஆண்டவர் அனைத்து இளைப்பாற்றை தரும்படியாய் மன்றால். அன்பானவர்களே, இன்று நாம் பொது காலத்தினுடைய 2வது ஞாயிறை சிறப்பிக்க வந்திருக்கிறோம். இன்று ஜனவரி மாதம் 14ஆம் தேதி 2 விழாக்கள். ஒன்று போகி பொங்கல். உங்களுக்கு தெரியும், வெளியில் பார்த்தா ஒரே புகை மூட்டமாக இருக்கிறது. இப்போ வரும்போது படிச்சுட்டா வந்தேன். வருடம் வருகின்ற மாசு கட்டுப்பாடு துறை சொல்வது இந்த வருஷம் ரொம்ப அதிகமான பொருளை போட்டு இருந்துட்டான்னு நினைக்கிறேன். எங்குமே ஒரே மாசு புகையாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு சந்தோஷம். பழையசெல்லாம் தூக்கி போட்டு எரிக்கணும் அப்படின்னு. வெறும் பழசு மட்டும் இருக்கக்கூடாது, நம்மள இருக்கிற தேவையில்லாத விஷயங்களை கூட நம்ம எரிக்கனா இந்த விழா நமக்கு அழைப்பிடு. 2வது செய்தி பார்த்தீங்கன்னா, இன்று தாயாம் திருவை ஞாயிற்றுக்கிழமையாக வந்துச்சு. 14 ஒரு விழாவை நம்ம கொண்டாடுறோம். என்ன விழா? யாருடைய புனித தேவ சகாயம். நம்முடைய தமிழகத்தில் முதல் புனிதராக உயர்த்தப்பட்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களா அவை நீலகண்ட பிள்ளை அப்படின்னு அழைக்கப்பட்டு இயேசுவுக்காக ரத்தம் சிந்தி அவர் மரித்தார். உங்களுக்கு தெரியும், கன்னியாகுமரியில் அந்த காற்றடைச்சான் பாறை, மணியடைச்சான் பாறை இடத்துல அவருடைய நினைவிடம் இருக்கிற நம்மில் ஒருவராக வாழ்ந்து இயேசுவை அறிந்து அவருக்காக உயிர் துறந்து மறைத்து போய் என்று அவர் ஒரு மிகப்பெரிய புனிதராக உயர்த்தப்பட்டு இருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம விழா கொண்டாடுவதில்லை. அதனால் அவருடைய நாளிலே நாம் அவர் வழியாக மன்றாடுவோம். அற்புதமான இந்த தெய்வீக பலி நமக்கு தருகிற 2 செய்திகள். பழையன கடிதலும் புதியன புகுதலும். நம்மிடம் இருக்கிற பழைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளை நாம் விடுதலை பெற்றவர்களாக வாழ மனவருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். அனைவரும் அமர்வோம். இப்போது மன்னிப்பு வழிபாட்டுக்குள் பங்கேற்போம். எங்களை உம் மகனாகவும் மகளாகவும் உம் பிள்ளைகளாகவும் ஏற்றுக்கொண்டீர். ஆனால் நாங்கள் எங்கள் தவறுகளால் அந்த நிலையை இழந்த தருணங்களுக்காக எங்களை மன்னியும். உம்முடைய திருமகனின் உடலாலும் இரத்தத்தினாலும் எங்களின் பாவங்களை தூய்மைப்படுத்தி வாழ்வினை அளித்தீர். ஆனால் அவற்றினை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த தருணங்களுக்காக எங்களை மன்னியும். ஒவ்வொரு நாளும் எங்களை உமது கரங்களால் குணமாக்கினீர் என்று உணராத தருணங்களுக்காக எங்களை மன்னியும்.
எல்லாவற்றிற்கும் தலைவர், அரசர் என்று கூறினீர். ஆனால் அவற்றையெல்லாம் மறந்து மனிதர்களை தலைவர், ஆண்டவர் என்று அழைத்த தருணத்திற்காக எங்களை மன்னியும். வாழ்வளிக்கும் வள்ளலே எம் இறைவா, நீர் ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக எங்கள் பாவத்தினை மன்னித்து வாழ்வளிக்கின்றீர். ஆனால் நாங்கள் அவற்றின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்த தருணங்களுக்காக எங்களை மன்னியும். வார்த்தையாக எங்களுடன் வாழும் எம் இறைவா, குணமளிக்கும், வாழ்வளிக்கும், நம்பிக்கையூட்டும் வார்த்தையினை எங்களின் வாழ்க்கையின் மூலம் மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க மறந்ததற்காக எங்களை மன்னியும். உறவுகளை ஏற்படுத்திய எம் இறைவா, திருமணம் என்னும் அருட்சாதனத்தின் மூலம் இருவரை ஒருவராக்கி என்னை பின்பற்றி வா என்று அழைத்த நீர், அவற்றினை நாங்கள் மறந்து உம் விருப்பத்திற்கு எதிராக சென்றதற்காக எங்களை மன்னியும். விரும்பியிருந்திருப்போம். இல்லாமல் இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. Thank you.
உள்ளங்களில் உமது அமைதியை நிறைவாக எங்களுக்கு அளிப்பீராக. உமோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோம். மனுக்குலத்தை மீட்க விளைந்த இறைவன் சாதாரண மனிதர்கள் வாயிலாகவே அதனை நிறைவேற்ற விளைகிறார். இன்றைய முதல் வாசகத்தில் சாமுவேலை இறைவன் பெயர் சொல்லி அழைக்கிறார். இறைவனின் அழைத்தலுக்கு திறந்த மனத்துடன் தான் கீழ்ப்படிய தயார் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக சாமுவேல், ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று குரு ஏலியின் தூண்டுதலோடு பதில் கூறுவதைப் போலவே நாமும் இந்த அழைப்பினை ஏற்றுக்கொள்ளும் மனதினை பெற்றிட இவ்வாசகத்தை கவனமுடன் செவிமடுப்போம். ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 3 முதல் 10 முடிய, மேலும் 19. அந்நாட்களில் கடவுளின் பேழை வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரின் இல்லத்தில் சாமுவேல் படுத்திருந்தான். அப்பொழுது ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அதற்கு அவன், இதோ அடியேன் என்று சொல்லி ஏலியிடம் ஓடி, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர், நான் அழைக்கவில்லை, திரும்பிச் சென்று படுத்துக்கொள் என்றார். அவனும் சென்று படுத்து கொண்டான். ஆண்டவர் மீண்டும் சாமுவேல் என்று அழைக்க அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அவரோ, நான் அழைக்கவில்லை மகனே, சென்று படுத்துக்கொள் என்றார். சாமுவேல் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை. அவனுக்கு ஆண்டவரின் வார்த்தை இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. 3ஆம் முறையாக ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அப்பொழுது சிறுவனை ஆண்டவர் தாம் அழைத்தார் என்று ஏலி தெரிந்து கொண்டார். பின்பு ஏலி சாமுவேலை நோக்கி, சென்று படுத்துக்கொள், உன்னை அவர் மீண்டும் அழைத்தால் அதற்கு நீ, ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று பதில் சொல் என்றார். சாமுவேலும் தன் இடத்திற்கு சென்று படுத்து கொண்டான். அப்பொழுது ஆண்டவர் வந்து நின்று, சாமுவேல், சாமுவேல் என்று முன்பு போல் அழைத்தார். அதற்கு சாமுவேல், பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று மறுமொழி கூறினான். சாமுவேல் வளர்ந்தான். ஆண்டவர் அவனோடு இருந்தார். சாமுவேலது வார்த்தை எதையும் அவர் தரையில் விழவிடவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. குழியிலிருந்து என்னை அவர் வெளிக்கொணர்ந்தார். சேறு நிறைந்த பள்ளத்தினின்று தூக்கி எடுத்தார். கற்பாறையின் மேல் நான் காலூன்றி நிற்க செய்தார். என் காலடிகளை உறுதிப்படுத்தினார். புதியதொரு பாடலை, நம் கடவுளை புகழும் பாடலை என் நாவினின்று எழச் செய்தார். பல்லவி. காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். பல்லவி.
சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். பல்லவி. நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். பல்லவி. இறைவனை முழுமையாக பற்றி கொண்டு வாழ வேண்டும். உங்கள் உடல் தூய ஆவியின் ஆலயம் என்கிறார் 2ஆம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல். கடவுள் நம்மை கிறிஸ்து என்னும் விலையை கொடுத்து மீட்டுள்ளார். நம் உடல் கிறிஸ்துவின் உறுப்பு. எனவே கிறிஸ்துவை நம் உடலில் மகிமைப்படுத்த வேண்டும் என்ற இந்த வாசகத்தை கவனத்துடன் கேட்போம். உங்கள் உடல்கள் கிறிஸ்துவின் உறுப்புகள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 13 முதல் 15 மற்றும் 17 முதல் 20 முடிய. சகோதர சகோதரிகளே, உடல் பரத்தமைக்கு அல்ல, ஆண்டவருக்கே உரியது. ஆண்டவரும் உடலுக்கே உரியவர். ஆண்டவரை உயிர்த்தெழ செய்த கடவுள் தம் வல்லமையால் நம்மையும் உயிர்த்தெழ செய்வார். உங்கள் உடல்கள் கிறிஸ்துவின் உறுப்புகள் என்று தெரியாதா? ஆண்டவரோடு சேர்ந்திருப்பவர் அவருடன் உள்ளத்தால் ஒன்றித்திருக்கின்றார். எனவே பரத்தமையை விட்டு விலகுங்கள். மனிதர் செய்யும் எப்பாவமும் உடலுக்கு புறமானது. ஆனால் பரத்தமையில் ஈடுபடுவோர் தம் சொந்த உடலுக்கு எதிராகவே பாவம் செய்கின்றனர். உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு உரியவரல்ல, கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah.
யோவான் நற்செய்தி அத்தியாயம் 1 இறைத்திரு வசனங்கள் 35 42 முடிய. யோவான் தம் சீடர் இருவருடன் நின்று கொண்டிருந்தார். இயேசு பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார். யோவான் அவரை கூர்ந்து பார்த்து, இதோ கடவுளின் செம்மறி என்றார். அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்று அவரிடம் கேட்டார். அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவரிடம், வந்து பாருங்கள் என்றார். அவரிடம் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள். அப்போது ஏறக்குறைய மாலை 4 மணி அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள். யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரேயா ஒருவர். அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர். அவர் போய் முதலில் தம் சகோதரரான சீமோனை பார்த்து, மெசியாவை கண்டோம் என்றார். மெசியா என்றால் அருள் பொழிவு பெற்றவர் என்பது பொருள். பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார். இயேசு அவரை கூர்ந்து பார்த்து, நீ யோவானின் மகன் சீமோன், இனி கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்றால் பாறை என்பது பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. மிக பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே, உலகினுடைய கடைக்கோடி முதல் இன்னைக்கு இயேசுவை அறியாதவர்கள் இல்லை என்று சொல்லலாம். கடந்த வாரம் ஒரு வீடியோ பார்த்து கொண்டிருந்தேன். கிறிஸ்மஸ் விழா, அதை பற்றி ஒரு அழகான சொல்றாரு. உலகம் முழுவதுமே கொண்டாடப்படுகிற ஒரு விழா. பல நாடுகள் அன்று அரசாங்க விடுமுறையாக அறிவிக்கிறார்கள். நம்ம நாட்டில் கூட கிறிஸ்மஸ் விழா உலகம் முழுவதுமே ஆல்மோஸ்ட் எல்லா நாடுகளும் கொண்டாடப்படுகிற ஒரு விழா. சில நாடுகள் அதை அரசாங்க கவர்மெண்ட் ஹாலிடே மாதிரி டிக்ளேர் பண்ண, சில நாடுகள் முஸ்லீம் கண்ட்ரியில் விட மாட்டாங்க. ஆகவே அப்போ யோசித்து கொண்டிருந்து இந்த கிறிஸ்துவம் எப்படி பரவி இருக்கும், யார் பரவி இருப்பார் அப்படின்னா, இதுக்கு பெரிய பெரிய ஸ்டடி மாதிரி பண்ணலாம். ஒவ்வொரு இடத்தையும் இப்போ நம்ம ஊருக்கு தோமையார், சவேரியார், வீரமா முனிவர் அப்படின்னு நிறைய பேர் வந்தாங்க. அவங்களாம் நற்செய்தி அறிவித்தாங்க. தென்கொரிய நாட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நான் வாசிக்க நேர்ந்தது. அது என்னை நற்செய்தி நல்லா போகும், அதனால உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஹென்றி ஜெரால்ட் அப்படின்னு சொல்ல ஒரு தனி மனித நற்செய்தியாளர். அங்கே தென்கொரியா, உங்களுக்கு தெரியும், நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பல நாடுகள் மொழியே தெரியாது. அதுவும் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும். அதாவது கம்யூனிஸ்ட் நாடு சைனா அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக. அந்த நாட்டிலே மொத்தமே 1 லட்சம் பேர் தான் இருந்தாங்களாம். 1 லட்சம் பேர் தான் கிறிஸ்துவ. இவர் போகும்போது 1 லட்சம் பேர் தான் கிறிஸ்துவலாக இருந்திருக்காங்க. ஆனால் இவர் தனி மனிதராக அங்கே சென்று நற்செய்தி அறிவிக்கிறார். சொல்ல இல்லை போயா, இதெல்லாம் வேலைங்க விஷயமா என்ன அப்படின்னு சொல்லலாம். ஆனால் யோசித்து இந்த நிகழ்ச்சியை வாசித்த போது என் மனதில் உதித்தது இப்படிதான். ஓராண்டு அல்ல, ஈராண்டு அல்ல, 43 ஆண்டுகள் நற்செய்தியை அறிவித்திருக்கிறாராம். தொடக்க காலம் சொன்ன பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக. அவன் போகும்போது 1 லட்சம் பேர் தான் கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்கல் நான் சொல்ல, கிறிஸ்தவர்கள். ஆனால் அந்த 43 ஆண்டுகள் கழித்த பிற்பாடு கணக்கெடுப்பு சொல்கிறது, அந்த நாட்டில் 10 லட்சம் பேர் கிறிஸ்தவர்களாக மாறி இருக்கிறார்கள். பெரிய சாதனை. அதோடு கூட 2800 பேர் சிஸ்டர் அருள் கண்ணீர்களாக, 910 பேர் குருக்களாக, 850 பேர் குரு மாணவர்களாக இந்த ஒரு தனி மனிதன் உருவாக்கினாராம். நான் யோசிச்சு கொண்டிருந்தேன், இன்னைக்கு என்ன ஃபாதர் இது பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லலாம். இயேசுவை ஒரு மொழி தெரியாத ஒரு நாட்டில் ஏதோ ஒரு ஸ்கூல் வச்சுக்கலாம், அல்லது ஒரு ஏழைகளுக்கு பசங்களுக்கு ஏதாவது போர்டிங் வச்சுக்கலாம், ஒரு இல்லாத படங்கள் சாப்பாடு போடலாம், அது பண்ணியிருக்கலாம் சொல்கிறேன். இப்போ நம்ம தான் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய இடங்களில் நம்முடைய சேவைகள் அப்படி தான் போயிட்டுருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இவர் ஒரு தனி மனிதனாக, அப்படி ஒரு மனுஷன் இத்தனை ஆண்டுகள் இயேசுவை எப்படி அறிவித்தார், பல விதங்கள் அறிவிப்பார் நினைக்கிறேன், அதை பற்றி நான் உள்ளே போக வேண்டாம். ஆனால் இவ்வளோ பெரிய மக்களை, இத்தனை நான் சொன்ன குருக்களை, அருள் கண்ணீர்களை, குரு மாணவர்களை ஒரு தனி மனிதனால் உருவாக்க முடிந்தது என்றால் எப்படி, அப்படி ஒரு கேள்விதான் எனக்கு முன்னாடி வைக்க ஆசைப்படுறேன். நம்ம கேட்ட 3 வாசகம் ரொம்ப அழகான ஒரு வாசகங்கள். முதல் வாசகம் எடுத்துக்கலாம். சாமுவேல், ஏலி. ஆண்டவர் கூப்பிடுறார், சாமுவேல் சாமுவேல், நீர் என்னை கூப்பிட்டீரா, நீர் என்னை கூப்பிட்டீரா. 1 முறை அல்ல, 2 முறை, 3 முறை.
பார்த்தீங்கன்னா ஏலி கண்டுபிடிச்சாரு, கூப்பிடுது நான் அல்ல, ஆனால் கடவுள் தான் கூப்பிடுகிறார் என்பதை அறிந்து கொண்ட அவர் சொல்றார், நீ அடுத்த முறை கூப்பிட்டு ஆண்டவரை பேசும், மடியான் கேட்கிறேன் என்று சொல்கிறார். இப்படி யோசித்துக் கொண்டிருந்த போது முதல் செய்தியாக நான் இன்று உங்களுக்கு முன்பாக வைப்பது கடவுளை அறிந்து கொள்வதில்லை, அறிமுகப்படுத்துவது. முதல் செய்தி அறிமுகப்படுத்துவது. ஏலி கடவுளுடைய அருளை பெற்றிருந்தார். நான் சொன்னேன், இந்த ஹென்றி ஜெரால்ட் என்பவர் கடவுளுடைய அருளை பெற்றிருந்தார். அதை அறியாத மக்களுக்கு அவர் அறிமுகப்படுத்துகிறார். இதான் நற்செய்தி அறிவிப்பு, வேற ஒன்றும் இல்லை. அவர் எப்படி அறிவிச்சார் என்பது நமக்கு தெரியாது. இங்க பார்த்தீங்கன்னா அழகாக பார்த்த ஏலி அவர் உணர்ந்து கொண்டார். அப்ப இயேசுவை, அந்த ஆண்டவரை, கடவுளை அறியாமல் இருந்தார் சாமுவேல் என்ற சிறுவன். அவர் சொல்றார், ஆண்டவரே பேசும், உம் மடியான் கேட்கிறேன். அறிமுகப்படுத்துவது. இப்போ நம்ம நிறைய நேரங்களில் பார்த்து இவங்க எங்கள் சொந்தக்காரங்க, இவங்க அமெரிக்கா இருக்காங்க, இவர் அந்த எம்ஜிஆர் இன்ஸ்டியூட்டில் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கார், இவங்க அங்கே இருக்காங்க, இவங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், யாரோ ஒருத்தர் நிற்கிறாங்க, அவங்கள நம்ம அறிமுகப்படுத்தும். பாருங்களேன், ஓ நீங்கள் அவங்களா, ஓ நீங்கள் இவங்களா, ஓ நீங்கள் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறீங்களா, நீங்கள் இங்கே இருக்கீங்களா, நீங்கள் இந்த காலேஜ் இருக்கீங்களா. ஆனால் இப்போ ஏதாவது ஒரு அவசர உதவிக்கு தேவைப்படல, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருப்பா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அல்லது எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில், அப்படி சும்மா சொல்லிக்கலாம். பாருங்களேன், அறிமுகப்படுத்துவது. இங்கே ரொம்ப அழகான இரண்டாவதுக்கு நான் வந்துடுறேன். நற்செய்தி யோவான், திருமுழுக்கு யோவான் பார்க்கிறார். இதோ என்ன சொன்னாரு, ஆண்டவரின் செம்மறி அறிமுகப்படுத்துறார். அவரு போறாரு, வசனம் அழகாய் சொல்லி வாசிக்கிறோம். அவங்க போயிட்டு போறாரு. இந்த 2 சீடர்கள் இருக்காங்க, திருமுழுக்கு யோவான் இருக்காரு. அவரை பார்த்தவுடன் இதோ ஆண்டவரின் ஆட்டுக்குட்டி செம்மறி அப்படி அறிமுகப்படுத்துகிறார். அதுவரை அறியாது இருந்த 2 சீடர்கள், அந்திரேயாவும் இன்னொரு சீடரும், அவர்தான் ஆண்டவர், அவர்தான் செம்மறி என்பதை அறிந்து கொண்ட பிற்பாடு என்ன பண்ணாங்க, அவங்க விட்டுட்டு அவரை பின்பற்றி போயிட்டாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் கூட பார்த்தீங்கன்னா யோசிச்சு, இன்னைக்கு நம்ம வாழ்ல நிறைய விஷயங்கள்ல அந்த பழைய வாழ்க்கை கூட கொஞ்சம் நேரம் யோசித்து பார்ப்பது உண்டு. நம்மலாம் சின்ன வயசு இருக்கும் போதோ நம்முடைய தாத்தா பாட்டிகள் அப்போல்லாம் பைபிள் கதை சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அப்படி இருப்பார், புனிதர்கள்லாம் அப்படி இருந்தாங்க, அந்த புனிதர் இப்படி இருந்தார், நம்ம செத்துட்டோம் நரகத்தெல்லாம் போவோம், நம்ம ஒழுங்காக வாழணும், கோயிலில் ஒழுங்காக போகணும் அப்படிலாம் என்பதை பல கதைகள் வழியாக அந்த காலத்தில் நம்ம பெற்றோர்கள், நம்முடைய முன்னோர்கள், நம்ம தாத்தா பாட்டி சொல்லியிருப்பாங்க. இப்போ அவங்க நமக்கு தெரியாத ஒரு விஷயம் நமக்கு அவங்க அறிமுகப்படுத்துனாங்க. இயேசு யார், பூசனா என்ன, மாதானா என்ன, ஏன் நம்ம அந்த கோயிலுக்கு போனோம், வேளாங்கண்ணிக்கு ஏன் நம்ம போனோம், ஏன் அந்தோனியார்ட்ட வரணும் என்பதை எல்லாம் அந்த காலத்தில் பெரியவங்க அவங்களாம் படிக்காதவங்க, ஆனால் நிறைய கதைகளை வழியாக பிள்ளைகளாகிய நமக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க, சின்ன சின்ன கதைகள் வழியாக இயேசுவை. அப்போல்லாம் பைபிள் படிக்கல, உங்களுக்கு தெரியும், அப்போல்லாம் பைபிளே கிடையாது. நான் சின்ன பின்ன பைபிள்லாம் இல்லை, ரொம்ப பெரிய விஷயம், பைபிள்லாம் படிக்க யாரும் படிக்காது, நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ அந்த கதைகளை மிக அழகாக அற்புதமாக நமக்கு அவங்க அறிமுகப்படுத்தினார்கள். எப்படி நான் சொன்னேன், இன்னைக்கு அந்த ஹென்றி கடவுளை பற்றி சொன்னார், அதாவது ஏலி சாமுவேலை பற்றி கடவுளை பற்றி, சாமுவேலுக்கு கடவுளை பற்றி சொன்னார். திருமுழுக்கு யோவான் அந்த சீடர்களை இயேசுவிடம் காட்டுறான், இதான் செம்மறி ஆட்டுக்குட்டியர். இங்கே பார்த்தீங்கன்னா அந்திரேயா கூட போனவர் என்ன பண்ணுறாரு, தான் பெற்ற அனுபவத்தை போயிட்டு சொல்கிறார், சீமோன் அவங்க அண்ணனை கூட்டின்னு வர்றார், சீமோன் ராயப்பர், சீமோன் பேதுரு கூட வாங்க அப்படின்னு இயேசுவை, மெசியாவை அவர் அறிவு. பாருங்க, இந்த எப்படி போது பாருங்களேன், ஒரு வளையம் மாதிரி இல்லை, அந்த ரவுண்டு மாதிரி, அவரு இவருக்கு, இவரு இவருக்கு, இவரு இவருக்கு. இதுதான் யோசிக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் கூட பார்த்தீங்கன்னா இது ஒரு தொடர் பயணம். அறியாத ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வது. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாரும் கூகுள் சர்ச், ஏதாவது பேசினா உடனே அந்த மாத்திரம் என்ன. அதான் ஒருத்தர் சொன்னேன், கடந்த முறை கூட சொன்ன மாதிரி, டாக்டர் எஃப்எம்ல சொல்றார், இது மாதிரி ஆப்ரேஷன் பண்ணோம், டாக்டர் அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணாதீங்க, இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுங்க. அவர் சொல்றாரு, என்னன்னா எல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம், எங்கே நம்ம கையிலே இருக்கு, அந்த மருந்து என்ன சாப்பிட்ணும், அந்த ஆப்ரேஷன் என்ன பண்ணணும், அந்த ஸ்டிச்சஸ் போடணுமா போட தேவையா, எல்லாம் இங்கே வந்துருச்சு, எல்லாம் நம்ம கையில் இருக்கு, இந்த மாதிரி பண்ணுங்க என்று டாக்டர்களுக்கு நீங்கள் நாம கிளாஸ் எடுக்கிறோம். ஒரு காலத்தை டாக்டர் நீங்கள் கொடுக்குற மாத்திரை அப்படி, இன்னைக்கு என்ன மாத்திரை இது, இந்த மாத்திரை போடலாமா போடக்கூடாதா, ஏன் இத்தனை எம்ஜி கொடுக்குறீங்க, நிறைய பேர் கேள்வி கேட்குறான் இன்னைக்கு. ஏன்னா எல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க போயிட்டு. அறிந்து வைத்துக் கொள்வது அதனுடைய பாதகம் என்ன, அவருடைய பின்விளைகள் என்ன என்பதை இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம அறிஞ்சு வச்சிருக்கோம். அப்போ முதல் செய்தி பார்த்தீங்கன்னா, இயேசுவை, கடவுளை அறியாதவர்களுக்கு இவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். அப்போ அந்த அறிமுகம் என்ன ஆச்சு, இதான் எனக்கு முக்கியம். நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு எப்படி இருக்கும், இன்னைக்கு அதுக்கான சூழ்நிலை இல்லை.
நம்ம எல்லாமே இன்றைக்கி டைம் இல்லை, நான் வந்து தப்பாக சொல்ல, நம்ம எல்லாரும் வேகமாக ஒரு உலகில் வாழ்ந்து கொண்டு இருக்கணும். இப்போ தான் ஜனவரி 1 தொடங்குச்சு, இன்றைக்கி 14, அவ்வளோதான் முடிஞ்சு போங்க. அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் தவக்காலம் வந்துடும். நீங்கள் அதுக்குள்ள தவக்காலத்தில் பயங்கரமாக அடிங்க, அதுக்குள்ளே ஈஸ்டர் வந்துடும், அதுக்குள்ளே மே மாதம் வந்துடும். அப்படியே ஓடிட்டே இருப்போம் போது ஓடிருப்பாடு. கடைசியாக பார்த்தா நம்ம கிறிஸ்மஸ் வந்துடும், அப்புறம் நம்ம திரும்பி புது வருஷம் தொடங்கிடுவோம். பார்க்கிறேன், நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு ஓட்டமாக ஓடிக்கொண்டு நின்று நிதானிப்பதற்கு கூட நேரம் இல்லாமல் சென்று விடுகிறோம். இதனால தான் இன்னைக்கு என்னென்னா அந்த அறிமுகப்படுது. எத்தனை குழந்தைகளுக்கு இன்னைக்கு கிறிஸ்துவை பற்றி தெரியும், இயேசுவை பற்றி தெரியும், நமக்கே தெரியல. நம்ம எங்கே கற்றுக் கொடுக்குறது? அவ யோசிக்கிற போது நாம இதான் அவங்க செஞ்சாங்க. அப்போ சாமுவேலுக்கு ஏலி என்றவர் கற்றுக் கொடுத்தார், அறிமுகப்படுத்தினார். திருமுழுக்கு யோவான் அந்த 2 சீடர்களை இயேசு இவர் தான் செம்மறி ஆட்டுக்குட்டி, இவர் தான் உலகத்துடைய பாவங்களை போக காட்டி கொடுக்கிறார், காட்டி கொடு அறிமுகப்படுத்துறார். அவங்க என்ன பண்றாங்க? அதே அப்படியே பாருங்க. நீ முதல் விஷயம், நாம இன்னைக்கு கடவுளை, இயேசுவை, ஆண்டவரை அறிமுகப்படுத்தணும். நிறைய பேர் நீங்க வந்து பைபிள் திரும்ப ரோடா போயிட்டு பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா அல்லேலூயா அப்படிலாம் சொன்னா அறிமுகப்படுத்தணும். நீங்க நிறைய நேரங்கள் அறிமுகப்படுத்த, நிறைய தெரிய வருவாங்க போவாங்க. இந்த பங்குல நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். எங்க வரீங்க? இங்கே தான் இருக்கு, ஒரே அப்பார்ட்மெண்ட், ஒரே ஃப்ளாட்டு தான். அவங்க யாரும் தெரியாது, நான் எனக்கு தெரியாது, ஆனால் ஒரே பங்கு 10 வருஷமா இருப்பாங்க, ஒரே அன்பியம், ஒன்றுமே தெரிஞ்சு கொள்ளவே விரும்பாத ஒரு விஷயத்தை தான் நம்ம வாழ்ந்து கொண்டு ஃப்ளாட்லாம் நடக்குது, அப்பார்ட்மெண்ட்ஸ். அப்போ இன்னைக்கு அறிந்து வைத்திருப்பது, எவ்வளோ அறிமுகப்படுத்துவது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் சொல்கிறான், அறிமுகப்படுத்தணும். இன்னைக்கு நிறைய விஷயம், நல்ல விஷயங்கள். அதில் முதல் விஷயமாக நான் இன்னைக்கு சொல்லுவது, ஆண்டவரை, கடவுளை, இயேசுவை நீங்கள் அறிமுகப்படுத்தணும். நீங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லித்தரணும். இங்கிலீஷ் கற்றுறோம், மேக்ஸ் கற்றுறோம், அப்புறமா வேறு ஏதோ கற்றுறாங்க. பசங்க ஒரு பையன் சொல்கிறான், இன்றைக்கி தண்ணியிலேயே வந்து ஸ்கூட்டர் வண்டி ஓட்டலாமா ஒருத்தன் பையன். அந்த எத்தனை படிக்கிறான்? 7ஆம் கிளாஸ் படிக்கிறான். அப்போ நான் கேட்குறாங்க, இப்போ நான் 4ஆம் கிளாஸ் படிக்கும் போது யோசித்தேன், ஸ்பேஸை பற்றி பேசுகிறான். ஸ்பேஸ் 7ஆம் கிளாஸ் நேற்று பார்த்த ஒரு வீடியோ. அவன் சொல்ல, இன்னும் ஒரு 20 ஆண்டுகளில் கடல் தண்ணீரை வைத்து வண்டி ஓட்டலான்றான். கடல் தண்ணி, உப்பு தண்ணி இருக்குது, கடல் தண்ணீரை வச்சு நீங்கள் வந்து பெட்ரோல்லாம் இல்லை, கடல் தண்ணியை வச்சு நீங்கள் வந்து மோட்டர் பைக் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். அப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், அந்த பையனுக்கு எப்படி பல விஷயங்கள் நம்ம யாரோ அறிமுகப்படுத்த சொல்லி கொடுத்துருக்காங்க அவனுக்கு. அவன் அந்த அறிமுகப்படுத்தும் போது என்ன பண்ணுறான், அந்த வாங்கிக்கிறான். இன்னும் 25 ஆண்டுகள் அவன் சொல்கிறான். அது எந்த அளவுக்கு வரும்னு தெரியல, பட் அவன் சொல்லுது என்னன்னா, அவன் கண்டுபிடிப்பு கடல் தண்ணீரை வைத்து வண்டி ஓட்டலாங்கன்றான். அப்போ இன்னைக்கு நான் யோசிக்கிற முதல் செய்தி நான் சொன்ன மாதிரி அறிமுகப்படுத்துவது ரொம்ப முக்கியம். பல பேர் யார்கிட்டையும் அறிமுகப்படுத்த மாட்டாங்க. எப்பா எதுக்குப்பா பிரச்சனை, அவங்களுக்கு வந்து அவங்க தட்டின்னு போயிடுவான், அவங்க கொத்தின்னு போயிடுவான், ஐயோ நமக்கு மட்டும்தான் முக்கியம், நாம் படுத்து யாருக்கும் சொல்லித்தரக்கூடாது அப்படின்னு நிறைய நேரங்களில் அமுக்கி வைத்து கொண்டு இருக்கிற ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதுக்கு மாற்று சிந்தை தான் இன்னைக்கு கேட்ட முதல் மாதம் 2 நற்செய்தி வாசம். 2வது விஷயம் யோசித்தேன், வெறுமனே அறிமுகப்படுத்தினா போதுமா? இப்போ இவங்க அவங்க இவங்க இவருன்னு சரி ஓகே ஹலோ ஹாய் 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 பாய் அப்படியா, அது மட்டும் போதுமா? அவரை அவரை அறிந்து கொள்ளணும். அவர் யார், அவங்க எங்க, என்ன யார், அவங்க என்னமா இருக்காங்க, எப்படி இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு செய்தி நான் யோசிச்சு பார்த்தேன். இந்த சீடர்கள் 2 பேர் போகிறாங்க. அவர் தான் சொல்லிட்டார், இவர் தாங்க ஆட்டுக்குட்டி செம்மறி உலகத்தின் பாங்க. அவங்க பார்த்துட்டு அப்படியா ஓகே அவர் போயிட்டார். அறிமுகப்படுத்தணும், இவங்க வந்துட்டாங்க. அந்த காட்சியை உங்களுக்கு கண்முன்பாக கொண்டு வரீங்க. இவங்க சொல்கிறாங்க, அவர் பின்னாடியே போகிறாங்க. ஏன் பின்னாடி போனோம்? அவர் யார் என்பதை அவங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். இயேசு கேட்கிறாப்பாங்களே, யாரை தேடி வந்து கேட்கல. என்ன கேட்டார்? வசனம் என்ன சொல்லுது? என்ன தேடினீர்கள்? ரொம்ப அழகான செய்தி. உள்ள போனா யாரை தேடிங்க, என்ன அப்ப என்ன ஒரு தேடல், ஏதோ கத்துக்கணுமா, இது அறிந்து கொள்ள. யார் இருந்தாலும் இவர் தான் உலகின் பாவங்களை போக்குவா அப்படின்னு என்னப்பா என்ற விஷயம். அடுத்த என்ன இயேசு என்ன சொன்னார்? அவங்க பார்த்து வந்து பாருங்கள். அப்ப என்னை வந்து நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் சும்மா வாயில வடை சொல்றதில்லை, சும்மா பார்வையில பார்த்துட்டு ஹாய் பாய் சொல்லிட்டு அவர் எனக்கு தெரியும், அவங்க எனக்கு தெரியும், ஒன்றும் தெரியாது. ஊர்ல எல்லாரும் தெரியும் சொல்லுவாங்க, ஒண்ணுமே தெரியாது, சும்மா குடான்ஸ் எல்லாரும் தெரியாத ஒன்றும் தெரியாது. அப்ப ஒருவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன பண்ணும்? வந்து பாருங்க. அப்ப என்ன பண்ணாங்க சீடர்கள்? வசனம் கடங்காய் சொல்கிறது, என்ன பண்ணாங்க? போயிட்டு அவளோடு தங்கினார்கள். இந்த செய்தி நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக யோவான் நற்செய்தியாளர் மிக அழகாக பதிவு செய்கிறார். எத்தனை மணி டைம் சொல்கிறார் பாருங்களேன், மணி 4 மணி. இப்படி யூதர்களுடைய வாழ்வில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்போ காலை, இப்போ நமக்கெல்லாம் வந்து காலை 5 மணி 12 மணிக்கு நைட்டு ஒதுக்குதான், அதானே நியூ இயர் கொண்டாடுறோம். நைட்டு காலை தான் விடியல் என்பது காலை அல்ல நண்பகல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நடுவுறவுலாம் கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு நாள் எங்கே நம்ம துவங்குது, எப்போ துவங்குது?
மாலை தான். அதான் வந்து ஓய்வு நாள். சனிக்கிழமை என்ன சொல்றாங்கன்னா மாலை 4 மணிலேருந்து அடுத்த நாள், மாலையிலிருந்து அடுத்த நாள் தான் வந்து அவங்களுக்கு ஒரு நாள் கணக்கு. யூதருடைய கணக்கு வந்து நாள் எப்படி துவங்க, மாலையை தொடங்கி அடுத்த நாள் மாலையில நிறைவு பெறுகிறது. அப்ப இப்படி ஒரு யூகம் சொல்றாங்க. இவங்க இயேசுவை பார்த்தது வந்து வெள்ளிக்கிழமை மாலை வச்சுக்கலாம், சும்மா இருக்க வெள்ளிக்கிழமை மாலை பார்த்துருக்கான் வச்சுங்களேன். அவங்க கூட தங்கின அடுத்த நாள் என்னது, சனிக்கிழமை என்னது, ஓய்வு நாள். அப்ப அவங்க என்ன பண்றாங்களா, இயேசுவோடு தங்கினார்கள். அப்ப ஒன்றும் லீவு அவங்க தெரியும். ஓய்வு நாள் என்பது ரொம்ப மோசம் தெரியல, வேலையை செய்யக்கூடாது. ஒரு ஆடு மாடு கீடு பேசக்கூட, ரொம்ப ஸ்ட்ரிக்ட். பைபிளில் வசனம் ரொம்ப ஓய்வு நாளை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாங்க. அப்ப எந்த பரபரப்பும் இல்லை, எந்த வேலையும் இல்லை. இவங்க என்ன பண்ணாங்க, அவரோடு தங்கினாங்க. அப்போ தங்கியிருந்த போது ஏற்பட்ட அனுபவம் தான் நீங்க பார்த்தீங்கன்னா வசனம் அழகாய் சொல்லுகிறது. அவர் போய் எப்படி அறிமுகப்படுத்துறார், யாருக்கு, பேதுருவிடம் போயிட்டு நாங்கள் மெசியாவை கண்டோம். நீங்க பாருங்களேன், ரொம்ப அற்புதமான இயேசுவை கண்டோம் சொல்லியிருக்கலாம், அவர் சொன்ன மாதிரி ஆட்டுக்குட்டி சொல்லியிருக்கலாம், வேற ஏதாவது சொல்லியிருக்கலாம். இந்த அனுபவம் பேதுரு சீமோன் அங்க உட்கார்றாரு, 2 நாள், ஒரு நாள் தங்குறாரு நைட்டு. அந்த அனுபவம் என்ன மாறுகிறது, அவர் அறிந்து கொள்கிறார், இவர் சாதாரண ஆள் இல்ல, இவரு மெஸ்ஸியா என்றால் அருள் பொழிவு செய்யப்பட்டவர். நான் யோசிச்சு பார்த்தேன். இன்னைக்கு முதல்ல அறிமுகப்படுத்துவது, 2வது அறிந்து கொள்வது. இப்போ சில விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து நான் நிறைய பேர் சொல்லுது, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இப்போ எனக்கு வந்துன்னா சில விஷயம் எனக்கு தெரியாதுன்னா அதை பற்றி நான் பேசக்கூடாது. எனக்கு சாப்பாடு மேட்ரு எனக்கு தெரியாது, இப்போ சயின்ஸ் கம்ப்யூட்டர் விஷயம்லாம் எனக்கு தெரியாதுன்னா எனக்கான அறிவு கம்மி. மேபி எனக்கு ஆர்வம் இருக்கிறது, அதை தெரிந்து கொள்ளணும். எனக்கு நிறைய பேர் அறிந்தே அவனுக்கு மேட்ரு தெரியாது, சப்ஜெக்டே தெரியாது, ஆனால் அடித்து விளையாடுவான் பாரு, அது குழம்பு தானே, மீன் குழம்பா, அந்த பிரியாணி தானே, அதை பற்றி எனக்கு தெரியாதா, வச்சாதான் தெரியும், வாயில வைக்க முடியாது. உள்ளே போயிட்டு அவர் உப்புக்கு அதுக்கு பதிலாக மஞ்சத்தூளை போட்டு மிளகாத்தூளை போட்டு ஒரு காலி பண்ணுவான். அப்போ இங்கே பார்த்து ரொம்ப விஷயம், ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்துவது மட்டுமல்ல, அதை அறிந்து கொள்ளணும். அறிந்து கொள்வதனுடைய 3வது பகுதி தான் நான் சொல்ல வரேன், அனுபவிப்பது. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான செய்தி. வந்து பாருங்க, அவங்க தங்கினாருங்க கூட, அனுபவிச்சார். விளைவுதான் அவரால் சும்மா இருக்க முடியல. வசனம் அழகாய் சொல்கிறது, நாங்கள் கண்டதை கேட்டதை எங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியாது. எனக்கு ஒரு விஷயம் தெரியுது. இப்போ நீ அந்த யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு உங்கள்கிட்ட இந்த செல்ஃபோன் வந்துச்சுல்ல, ரீல்ஸ் மானாவரியாக யார் வேணா போகலாம். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண தேவையில்லை நினைக்கிறேன். அதை பண்ணுறான், இதை பண்ணுறான், என்னென்னமோ அவன் தெரிஞ்சதெல்லாம். இந்த மாத்திரை சாப்பிடுங்க, இன்னைக்கு வந்து உங்களுக்கு சளி பிடிச்சிதான், இந்த இஞ்சியை தண்ணியில் போட்டுதான், வெத்தலையை போடுங்க, பல அவன் தெரிஞ்சதெல்லாம் அவன் என்ன பண்ணுறான், போஸ்ட் பண்ணுறான். இப்போ சமையலை பற்றி பண்ணுறான், மேக்கப் பற்றி பண்ணுறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள். இதை வந்து நான் அனுபவித்தது, நான் உணர்ந்து கொண்டது, நான் சாப்பிட்டேங்க, எனக்கு நல்லா ஆச்சு, நீங்களும் சாப்பிடுங்க. நீங்கள் நிறைய பேருக்கு உடம்பு சரியாமல் இருக்கீங்க, நான் செஞ்ச சமையல் இது செம்மையாக இருக்கு, நீங்களும் செஞ்சு பாருங்கள். எத்தனை ரீல்ஸ், எத்தனை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் போடுறான். அப்போ இங்கே நான் பார்த்தேன், நாங்கள் கண்டதை கேட்டதை அனுபவித்ததை எங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியாது என்று தான் என்ன பண்ணுறாங்க, போயிட்டு அறிவிக்கிறாங்க. அப்புறம் ஒரே விஷயத்தான் பார்த்தேன், திருப்பி அந்த பாயிண்ட் வந்து ஓய்வு நாள். அந்த அனுபவம் எங்கே கிடைச்சிருமா, அவங்க அங்கே இருந்தாங்க, சும்மா அவர் காட்டினாரு, இவர் தான் ஆட்டுக்குட்டி ஓகே, ஆட்டுக்குட்டி வரேன், ஆட்டுக்குட்டி சொல்லிட்டு போயிருந்தா அவங்க என்னென்ன நமக்கு தான் அறிமுகம் போனாங்க, அறிந்து கொள்ள வேண்டும் என்று போனாங்க. வந்து பாருங்க சொன்னார், வந்தாங்க, உட்கார்ந்தாங்க, பார்த்தாங்க, அனுபவிச்சாங்க. அப்பதான் என்ன பண்றாங்க, அவங்க போய் மீண்டுமாக அறிவிக்கிறார்கள் மெசியா. இன்னைக்கு நான் கூட யோசிச்சு பார்க்குறேன், இன்னைக்கு நம்முடைய வாழ்வு, இன்னைக்கு இந்த ஓய்வு நாள் ஒரு புனிதமான நாள். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறத பற்றி. பல நாளில் நமக்கு வந்து டைமே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் ஒரு ஃபாஸ்ட் வராது எங்கள் பங்கில். அவனுக்கு செம்ம கூட்டமா. எங்கள் அண்ணன் சொன்னான், இந்த மாதிரி வாரம் வந்தால் எப்படி இருக்கும், நம்ம பங்கில் பார்த்தீங்கன்னா உட்காரத்துக்கு உடம்பே இல்லை, அவ்வளோ பேர். ஞாயிற்றுக்கிழமை இல்லை, கிறிஸ்மஸ் கிறிஸ்தவர்கள், நியூ இயர் கிறிஸ்தவர்கள், அப்புறம் பெரிய வெள்ளி கிறிஸ்தவர்கள், நீங்களாம் பாவம் வாரம் வர கிறிஸ்தவர்கள். அப்போ அந்த புனித நாள், ஓய்வு நாள் கடவுளுக்குரியது. அந்த கடவுளுக்குரியதை கொடுக்கணும், இங்க வரணும், அமரணும், இறை வார்த்தையை கேட்கணும், கடவுளுடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும், அந்த அறிந்து கொள்ளணும் என்ற தாகம் இன்னைக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு.
இன்றைக்கி லீவ் விட்டானா 4 நாள் லீவு, நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு நினைக்கிறேன்ல. 5 நாள் கிளம்பு, பொட்டியை தூக்கு வேளாங்கண்ணி போயிடலாம், ஊருக்கு போகலாம். எத்தனை பஸ்ஸு, 1 லட்சத்து எத்தனை பேர், 2 லட்சத்து 2.5 லட்சம் போயிருக்கான். எத்தனை பஸ்ஸில் எத்தனை காசு, 2000 3000 டிக்கெட், அதெல்லாம் ஆகாதவா, ஊர் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நான் இன்றைக்கி சொல்கிறேன், பொதுவாக பார்த்தீங்கன்னா பலவற்றுக்கு நம்ம கொடுக்குற முக்கியத்துவம் இப்படியான ஒரு ஞாயிறு திருப்பலி கடவுளுக்காக எத்தனை பேர் நம்ம இங்கே நல்லவங்க நான் சொல்கிறேன் கொடுக்கணும் இல்லை. அப்போ அந்த அனுபவம் எப்படி கிடைக்கும்? அவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற மாஞ்சையே இல்லையே. ஒரு அப்பா இருந்தார், அப்பாவும் பையனும் ஒரு பஸ்ஸில் போய் கொண்டு இருந்தார்கள். பையன் வந்து சின்ன பையன் மாதிரி வச்சுங்களேன் இருப்பான். ஆகவே ஒரு 10 ரூபா கொடுத்தார். இப்போ பசங்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட காசு கொடுத்தா அந்த விளையாட்டாக இருப்பாங்கள்ல, பாய்களை வச்சுட்டு நான் பஸ்ஸில் உடனே பார்த்தார் பையன் ஒழுங்காக இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாமல் அந்த 10 ரூபா எடுத்துட்டு இவர் பாய்க்கில் வச்சுக்கிட்டார். அப்படியே வண்டி இறங்க வந்துச்சு. பையன் டே எங்கடா நான் கொடுத்த 10 ரூபா எங்கே அப்படின்னு பாயில் கொண்டு போகிறான். ஐயோப்பா 10 ரூபா காணும்பா அப்படின்னா. பத்தியா உனக்கு பணத்துடைய அருமை தெரியவே இல்லை, அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நான் தான் எடுத்து வச்சுக்கிறேன். இவர் பையில் கை விட்டார், பாக்கெட்டில் கை விட்டார். என்னாச்சு? யாரோ அதை கிழிச்சிட்டான். இன்றைக்கி நாம் நிறைய நேரங்களில் மற்றவங்களுக்கு முன்மாதிரி ஆசை, நாம் முதல்ல முன்மாதிரியாக. இன்றைக்கி நிறைய நேரங்களில் கடவுளை தேர்வு அற்புதமான வசனம் 2ஆம் வாசம் மாதிரி பவுலடிகளாக சொல்கிற நம்முடைய ஆலயம் உடல் என்பது ஆள். இன்றைக்கி வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் போய் பைபிளில் வார்த்தைகள் வாழ்க்கை தாங்க இன்றைக்கி முக்கியம். நான் சொன்ன அந்த ஹென்றி ஜெரால் ஒருத்தர் வந்து போதித்தார். நிறைய பேர் இன்றைக்கி பண்ணிக்கிறாங்க, பெரிய காரியங்கள்லாம் இல்லை, நம்முடைய செயல்கள், நம்முடைய நடத்தைகள், நம்முடைய வாழ்க்கை முறை தான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளனா இந்த அனுபவம் முக்கியம். அந்த அனுபவம் தான் அறிமுகப்படுத்துவது, அறிந்து கொள்வது, அனுபவிப்பது. இது 3 தான் என்னை மனுஷனாக மாற்றிக்கொள்ளும். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அனுபவத்தை நான் பெறணும்னா இங்கே வாங்க, வந்து பாருங்கள் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். நம்ம அழைக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை பல பிரச்சனை இருக்குங்க. நான் சொல்வேன், இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே திருவிழா மட்டும்தாங்க. உட்காருங்க, ஒரு 1/2 மணி நேரம் உட்காருங்க, 1 மணி நேரம் கடவுளுக்காக நேரத்தை செலவழிங்க. இன்றைக்கி பெந்தகோஸ் கோயிலில் நீங்கள் போயிட்டு இருந்த அந்த பக்கம் KK நகர் பக்கம் போகிறேன். ஆல்மோஸ்ட் மத்தியானம் 1 மணி நினைக்கிறேன், அவ்வளோ கூட்டம், எல்லாம் வெள்ளை சட்டை வெள்ளை பெட்டு. எங்கடா அப்போ தான் காலைல 10 மணி தொடங்குவாங்களாம், சாயங்காலம் 4 மணி தான் முடிப்பானாம். இங்கே ஒரு 8 மணி தொடங்கி 9:30 மணி ஆனாலும் அந்த சாமி எப்போ முடிப்பேன், சீக்கிரம் மணி ஆயிடுச்சு, பஸ் வச்சு பிரசங்க வச்சுருங்க. 1 மணி நேரத்துக்கே நம்ம மூக்கால் அழுவுறமே. அவன் காலை 10 மணி அங்கே சாப்பாடு போடுறாங்க, அது வேறு விஷயம். 10 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் என்னதான் பண்ணுவது, பாட்டு பாடுறாங்க, பைபிள் வாசிக்கிறாங்களா, மெசேஜ் கொடுக்குறாங்களா. அவன் முடிவு எடுத்துனா அந்த நாள் கடவுளுக்குரிய நாள், அந்த கொடு மொத்தம் எல்லாம் அவனுக்கு கடவுள் சேர்த்து கொடுப்பார். அவனுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. நமக்கு 1 மணி நேரம் என்னோடு இருந்தவங்களா என்ன கேட்டார் கடவுள். இன்றைக்கி நம்முடைய வேலை நிறைய வேலை இருக்கும், டெய்லி வேலை இருக்கும், நிறைய கடைக்கு போகணும், சம்பாதிக்கணும், எல்லாம் பண்ணணும். கடவுளுக்கானதை நீங்கள் கடவுள் கொடுக்க ஆரம்பிங்க. வந்து பாருங்கள், அவரோடு தங்குங்கள், அவருடைய அனுபவியுங்கள். அந்த அனுபவம் நம்ம நிச்சயமாய் நம்முடைய வாழ்வை மாற்றும். நாம கடவுளை பிறருக்கு நமது வாழ்வின் வழியாக அறிமுகப்படுத்துவோம். ஆமென். எழுந்து விசுவாசத்தை
ஆனாலும் எல்லாமல்ல இறைவன் எப்போதும் என்னாலும் நம்மோடு இருக்கிறார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில நம்முடைய விண்ணப்பங்களையும் தேவைகளை அவர் பாதத்தில் எடுத்து விண்ணையும் மண்ணையும் ஆண்டு நடத்துகிறவரே எம் இறைவா, எம் திரு அவையில் துறவு வாழ்வுக்கும் குருத்துவ வாழ்வுக்கும் அழைக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவின் இடத்திலிருந்து இறை மக்களுக்கு போதிக்கவும் புனிதப்படுத்தவும் அவர்களாக இருந்து வழி நடத்தவும் அவர்களது வாழ்வாலும் வார்த்தையாலும் இறை அனுபவம் பெற்று வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனே எம் இறைவா, எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவரும் உமது அழைப்பின் மேன்மையை உணர்ந்து தங்களின் வாழ்வில் உமது குரலை கேட்டு உமக்கு சாட்சிகளாக அதன் மூலமாக மற்றவர்கள் உம்மை அறிந்து கொள்ள நேரிய வாழ்க்கை நடத்திட உமது அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எம்மை அரவணைத்து நல்வழியில் நடத்திடும் எம் இறைவா, எம் நாட்டில் சிறுபான்மையினராக கருதப்படும் மக்கள் தம் விசுவாசத்தை கடைபிடிப்பதில் உள்ள பல்வேறு அச்சுறுத்தல்களையும் இடையூறுகளையும் கடந்து மத சுதந்திரத்துடனும் ஒருவரை ஒருவர் அன்பினால் பிணைத்து கொள்ளவும் சிறப்புடன் வாழ்ந்திட தேவையான வரங்களை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். படைத்த ஆளும் இறைவா, திருச்சபையின் வலுவான தூண்களாக இளைஞர்களை உருவாக்க திருத்தந்தை எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி பெறவும் நடக்கவிருக்கும் இளைஞர்கள் அகிலோக பேரவை சிறப்புடன் நடைபெறவும் இளைஞர்கள் இறை அழைப்பை ஏற்றுக்கொள்ள ஞானத்தையும் தூய ஆவியின் வரங்களையும் பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அழைத்தலின் ஆண்டவரே எம் இறைவா, சமூக பணியாற்ற அழைத்த நாட்டு தலைவர்கள் நேரிய வழியில் நடந்து மக்களின் நலனை மனதிற்கொண்டு நல் திட்டங்களை செயலாக்கி நாட்டின் வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்ல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் மௌனமாக ஜெபிப்போம். இந்த விழா நாயகர் நீலகண்ட பிள்ளையாக இருந்த ஒருவர் தெய்வ சகாயம் என்ற பெயர் தாங்க எத்தனை பாடுகள், எத்தனை இழப்புகள், எத்தனை வழிகள், எத்தனை துன்பங்கள் தாங்கினார். இன்னைக்கு இயேசுவை அவருக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்துகிறார், அறிந்து கொள்கிறார். அறிந்து கொண்டு அவரால் சும்மாவே இருக்க முடியவில்லை. எத்தனை இடர்பாடுகள் மத்தியிலும் அந்த இயேசுவுக்கு சான்று பகர ரத்தம் சிந்தி மறை சாட்சியாய் மறித்து போகிறார். நீங்களும் நானும் கூட நம்முடைய தாத்தா பாட்டி முன்னோர்கள் வழியாக இயேசுவை அறிந்து கொண்டிருக்கிறோம். அறிந்து கொண்டிருக்கிற நாம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற இயேசு அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அதை பிறருக்கு அறிவித்து வாழ இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுகிறது. நம்முடைய வார்த்தைகள் வழியாக, செயல்கள் வழியாக, எண்ணங்கள் வழியாக நாம் இருக்கிற வீடுகளிலே, நாம் வசிக்கிற இடங்களிலே, நம்முடைய அன்பியங்களிலே இயேசுவை அறிவிக்க வாழ்வாக்க அருள் வேண்டுமோ. அருமையான பொங்கல் விழாவை கொண்டாட இருக்கிற அனைவருக்காகவும் ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, அருமையானது நல்ல நாளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு என்று வாசம் செய்பவரே, எங்களை அழைத்தவரே, ஒரு மனிதனாக ஒரு கிறிஸ்தவனாக வாழ எங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறேன். பெற்றுக்கொண்ட இந்த அழைப்பை மனிதநேய உள்ளத்தோடு நாங்கள் என்றும் வாழ்ந்திட, உம்மை பறைசாற்றிட எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் இறைஞ்சி மன்றாடுகிறோம். காணிக்கை பாடல். Yeah.
ஒப்பு கொடுக்கிற இந்த அற்புதமான நன்றிகள் எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக முடியும் செபியுங்கள். ஆண்டவரே, எப்போதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகிறதோ அப்போதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகிறது. எனவே நாங்கள் மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேல எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். பாஸ்கா மறை நிகழ் வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட மரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், புனித மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்களின் ஆட்சியை நாங்கள் இப்போது அடையுமாறு எங்களை அழைக்கின்றேன். எங்களை பாவத்தினின்றும் சாவின் பிடியினின்றும் அழைக்க அவர் திருவிழமானார். இவ்வாறு இருளில் இருந்தும் உமது வியத்தகு ஒளிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் உமது வல்லமை எங்கும் எடுத்துரைக்க செய்தருளினார். ஆகவே வானக தூதர், முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோல் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அவருடைய ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தமை தாண்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவைங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மக்க நன்றி செலுத்தி வாழ்ந்துரைத்து அதை விட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருதை அருந்தி பின்பு கண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்க நன்றி கூறி நம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதன் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இரண்டின் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். Oh
நாங்கள் கிறிஸ்துடைய இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்படிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்று மக்கு ஊழியும் புரிய தகுந்தவரை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலின் மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவேற்கும் திரு அவை நினைவு கூர்ந்துள்ள எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் பேராய ஜார்ஜ், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரும் திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்திருடும். கண்களை மூடுவோம். இந்த நாளுக்காய் நன்றி செல்வோம். இந்த புதிய நாளை காணக்கூடிய வாய்ப்பை ஆண்டவராம் நம் அனைவருக்கும் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். இந்த நாள் முழுவதுடைய கரம் நம்மோடு இருந்து நம்ம ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டுமாய் என்றாலும் இன்று பிறந்த நாள் திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடி மகள் அத்தனை பேருக்காகவும் ஜெபிப்போம். நம்முடைய ஜெப உதவிகள் கேட்டு யாவருக்காகும், பலவிதமான உடல் உள்ள நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அனைவருக்காகும் என்றான். ஆண்டவரே, பேசும் மடியான் கேட்கிறேன் என்று சாமுவேல் ஆண்டவருக்கு பதில் கொடுத்த போது நாமும் கூட ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அழைப்பு, அப்படியே குரலுக்கு நாம் செவி மடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் நமக்கு அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். பல காரியங்களை நாம் இன்னைக்கு செய்து கொண்டு இருக்கிறோம். காலை எழுந்ததிலிருந்து இரவு படுக்கிற வரை வீட்டில் செய்கிற வேலையாக இருந்தாலும், அலுவலகத்தில் செய்கிற வேலையாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், கடையாக இருந்தாலும், பள்ளிகளுக்கு செல்வதாக, கல்லூரிக்கு செல்வதாக இருந்தாலும், இன்னைக்கு பாருங்க, நம்ம ஒவ்வொருவருமே ஏதோ ஒரு வேலையை செய்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு பல அனுபவங்கள், அன்றாட வாழ்வின் அனுபவங்களிலே ஆண்டவன் இருப்பதை உணர்ந்திடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நிறைய அனுபவங்கள், கசப்பான அனுபவங்கள், மகிழ்ச்சியான அனுபவங்கள், நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நாம் காலை எழுந்திருந்து இரவு படுக்கிறவரை ஃபோனில் சண்டை போடுவோம், வீட்டுக்காரில் சண்டை போடுவோம், அல்லது சந்தோஷமான நிகழ்வுகள், கொஞ்சம் மனசு கஷ்டத்தர நிகழ்வுகள், பிள்ளைகள் சொல்கிற பேச்சு கேட்கல, இது மாதிரி நிறைய விஷயம் பாருங்களேன். ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் சொல்லுவேன், இன்றைக்கி ஏதோ ஒரு விஷயத்தை கடவுள் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நம்முடைய அனுபவங்கள் தான் நம்முடைய வாழ்வினுடைய பாடங்கள். இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த அற்புதமான அனுபவத்தை அந்த சீடர்கள் பெற்றுக்கொண்டார்கள், அனுபவித்தார்கள், அனுபவித்ததை அவர்கள் அறிவித்தார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் கூட நான் சொன்ன கடவுளுக்கு எவ்வளோ நீங்கள் முக்கியத்துவம் தரீங்க. அந்த அனுபவம் தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்வினுடைய பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணுமா. சக்தி, வல்லமை, அந்த பாதம் வந்து பாருங்கள். அந்த இறை அனுபவம் கடவுளோடு இருக்கணும். இன்னைக்கு நிறைய படிச்சிருக்கோம், நிறைய அறிவு இருக்குது, நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கோம், எல்லாம் தெரியும். எனக்கு சில பேர் நிறைய பேர் சொல்கிறாங்க, எல்லாம் தெரியுங்க, எனக்கு தெரியாத விஷயமே எதுவும் இல்லைங்க. ஒரே விஷயம், ஆள் அவுட்டு. ஒரு விஷயத்துக்கு காலி ஆகிடுவார், அவர் இருக்க மாட்டார், இருந்த இடமே போட்டுன்னு போயிடுவார். எல்லாம் தெரிஞ்சிருக்கு, ஒன்று தெரியாமல் போச்சு, எது தெரிஞ்சுக்கும் அவர் தெரியாமல் போயிட்டார். இன்றைக்கி நிறைய நம்முடைய வாழ்வு கூட அப்படி தான். நிறைய விஷயம் தெரியும், அவங்கள பற்றி தெரியும், இவங்கள பற்றி தெரியும். ஆனால் எது தெரிஞ்சுக்கணுமோ அதை நம்ம என்ன பண்ணோம், கடைசி வரைக்கும் தெரிந்து கொள்ளாமலே நமது வாழ்வை முடித்து விடுகிறோம். அப்போ இந்த நாளில் யோசிப்போம், இந்த நாளுடைய வாசங்கள், இந்த நாளுடைய இந்த திருவடிபாடு கொடுக்குற அனுபவங்களை நமதாக்கி கொள்ளணும். நம்ம வாழ்வில் கடவுள் அனுபவம் எவ்வளோ முக்கியம். இறை அனுபவத்தை நிறைய பேர் பேசுகிறாங்க. இன்றைக்கி வேணும், உட்காரணும், கொஞ்சம் நேரமாவது ஒரு 10 நிமிஷம் நீ குடும்ப ஜபங்கள் செய்யணும், விவிலியம் வாசிக்கணும், அனைவரும் அமர்ந்து பேசணும், ஜாலியாக ஒற்றுமையாக இருக்கணும். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். பைபிளை பற்றி, கடவுளை பற்றி, திருச்சபை பற்றி, புனிதர்களை பற்றி ஒன்றுமே தெரியல. நில் தான், மற்றதெல்லாம் தெரியுது. ஸ்பேஸை பற்றி பேசுங்க, சயின்ஸை பற்றி பேசுங்க, அதெல்லாம் கத்துறீங்க. எதை கற்றுக் கொடுக்கணுமோ அதை கற்றுக் கொடுக்காமலே போயிடும். அவங்க தான் பின்னாடி நம்முடைய திரு அவையினுடைய தலைவர்களாக மாற, அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. அவை நீங்கள் நம்ம இந்த ஆண்டுடைய சமூகத்தில் இருப்போம். நாம் பெற்றதை, நாம் அனுபவித்ததை நம்முடைய பெற்றோர்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நமக்கு தெரிந்தவர்களுக்கு அறிவிப்போம். நம்முடைய வாழ்க்கையின் வழியாக, நம்முடைய செயல்கள் வழியாக இதனாலே குழுவிற்கு நம்ம ஒவ்வொருவரையும், நம் தேவைகளையும், நம் குடும்பத்தையும் அவருடைய பார்த்து கொடுப்போம். அமைதி, நிம்மதி, ஒற்றுமை தருணம் தொடர்ந்து பிறக்கிற அந்த தை மாதத்து முதல் நாள் நமக்கு சுபிட்சமான நாளாக, தொடர்ந்து நாம் எடுக்கிற பல காரியங்கள் நமக்கு அனுகூலமாக்கி தருகிற நாட்களாக அமைய வேண்டும் என்று மன்றாடும். உயிர் தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரி இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவழியில் ஏற்றிடுவின் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதாயான புனித மிக்க மரியாள், அவர் ஊக்கி என்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, நமது வங்கியின் பாதுகாப்பு தந்தையுமான புனித அந்தோனியார், புனித தோமா, நாம் இன்று நினைவுபடுத்துகிற விழா எடுக்கிற புனித தெய்வ சகாயம், அன்னை தெரேசா அல்போன்சா தெய்வ சகாயம், இவ்வுலகிலே உமக்கு உகந்தவராக இருந்த புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
திருமுழுக்கு யோவான் இதோ செம்மறி ஆட்டுக்குட்டி உலகின் பாவங்களை போக்குற என்று சொல்லினார், சுட்டி காட்டினார். அவர்கள் அந்த இயேசுவை அறிந்து கொண்டார். தந்தையாகிய கடவுளை நாம் அனுபவித்து வாழ இயேசு அற்புதமாக அந்த ஜபத்தை கற்றுக் கொடுத்திரு. கரங்களை விருப்பம், கண்களை மூடுவோம். அந்த ஜபத்தை நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடலிடம் என்றால் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின் நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காக எமீப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதருக்கு முடிந்தவரை நம்முடைய குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பாராமல் ஆண்டவரை நம்முடைய பாத தண்டையிலே வந்து குடுமி இருக்கிற விசுவாசத்தை, நம்பிக்கையை கண்ணோக்கி பார்த்து எங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களுக்கு, என் பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதியும், நிம்மதி, ஒற்றுமையும், சமாதானத்தையும், நிறைவையும், மகிழ்வையும், இரக்கத்தையும், மன்னிப்பையும், சுகத்தையும், நலத்தையும் தங்களுடைய திருவிடம் கொள்கிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரே செல்கிற அன்பின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகனே, தந்தையின் திருவிழப்படி தூய ஆவியை ஒத்துழைப்பாலும் திறப்பின் வழியாக உலகிற்கு வாழப்படி தவிர இந்த பொழுது மிக்க உடலால் மத்தத்தால் எங்களுடைய எல்லா விதமான குட்டுகிருந்தும் தீமை அனைத்தும் எங்களை விடுவித்து நாங்கள் என்றும் உடைய கட்டளைகளை கருத்து நிற்க செய்து நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களையும் போக்குகிறவர் என்று திருமுழுக்கு யோவானால் அறிமுகப்படுத்தப்பட்டவர். இந்த இயேசுவை அறிந்து கொண்டு அனுபவித்து அதை அறிவித்தார்கள். நீங்களும் நானும் அப்படி வாழ அழைப்பு விடுகிறார். விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தொழிவர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தி அருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். தனிக்கனை புனித செபஸ்தியார் உடைய விழா இன்று மாதத்துடைய 2வது ஞாயிறு. எனவே வின்சென்ட் பால் நண்பர்கள் வெளியில் இருக்கிறார்கள். லோர் கலெக்ஷன் உங்களுடைய தாராள உள்ளத்தின் வழியாக நிறைய ஏழை எளியருக்கு உதவி செய்கிறார்கள். உங்கள் தாராள உள்ளத்தை காட்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்புகளே, நாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி இன்னைக்கு போகி பொங்கல், நாளைக்கு பொங்கல், காணும் பொங்கல், மாட்டு பொங்கல் என்று பொங்கல் விழாவை நாம் கொண்டாடும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். தமிழர் திருநாளாம் நம்முடைய பொங்கல் விழாவை நாளை தினம் நாம் கொண்டாடும். நீங்கள் கேட்கலாம், திருச்சபை கொண்டாடுதா? கண்டிப்பாக கொண்டாட சொல்லுது. ஏன்னா நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் எங்கே வந்திருக்கு? பூசையை வச்சுருக்க அறுவடை விழா விவிலியத்தில் பல இடங்கள். நாளை தினம் அறுவடை திருவிழா, அதுதான் நம்ம பொங்கல் விழா, நன்றி விழாவாக கொண்டாடுறோம். எனவே நம்முடைய பங்களும் கூட இதற்கான விழாக்களை ஏற்பாடு செய்திருக்கிறோம். நிறைய நேரங்களில் இந்த 4 நாள் 5 நாள் லீவ் வந்தாலே பாதி பேர் ஊருக்கெல்லாம் போயிடுவாங்க. பட் இருந்தாலும் இந்த விழாவை நாம் சிறப்பாக கொண்டாட முயற்சி எடுத்துக்கிறோம். நாம் கடந்த வாரம் அறிவித்தது போல நம்முடைய அன்பியர்களுக்கான கோலப் போட்டி ஆனது இன்று நடைபெற இருக்கிறது. ஒரு 12-13 அன்பியங்கள் பெயர்களை கொடுத்துக்க நினைக்கிறேன். எனவே இன்று மதியம் 3:30 மணியிலிருந்து 5 மணி வரை நம்முடைய வளாகத்தில் கிரவுண்டில் அந்த கோலப் போட்டியாக நடைபெறும். ஒரு கோலப் போட்டியில் ஒரு 80க்கு 3 பேர் புள்ளிக்கோலம் மட்டுமே போடப்பட அனுமதிக்கப்படும். ரங்கோலிக்கு அனுமதி இல்லை. எனவே இந்த 2வது திருப்படி முடிந்தவுடன் லாட் எந்தெந்த அன்பியங்கள் கலந்து கொள்றீங்களோ அவங்களுக்கான இடங்கள் 1, 2, 3 என்று இருக்கும். எனவே நீங்கள் பூசை முடிஞ்ச அன்பிய ஒருங்கிணைப்பை சந்தியுங்கள். லாட் எடுத்துட்டு சரியாக 3:30 மணிக்கு உங்கள் கோலப் போட்டிக்கு முன்கூடி வந்துடுங்க. 3 மணிக்கு ரெடி ஆகிடுங்க. 3:30 மணிக்கு துவங்கி 5 மணிக்கு நிறைவு நடுவர்கள் வெளியிருந்து வருகிறார்கள். தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு நாளைய தினம் நாம் பரிசளித்து மகிழ்விப்போம். நாளைய தினம் நம்ம பொங்கல் விழாவை கொண்டாடுறோம். நாளைய தினம் திங்கட்கிழமை. எனவே காலை வழக்கமாக நடைபெறுகிற 6:30 மணி திருப்படி நடைபெறாது. மாறாக ஒரே ஒரு திருப்படி 7:30 மணிக்கு நாம் பொங்கல் திருப்படியாக கொண்டாடுகிறோம். எனவே பொங்கல் திருப்படி முடிந்தவுடனே உங்கள் அனைவருக்கும் பொங்கல் நாம் ஏற்பாடு வின்சென்ட் பால் நண்பர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார். நம்முடைய மரியாதை சேனையினர், நம்முடைய இளையோர் குழுவினர், இளம் பெண்கள் நமக்கு நாட்டுப்புற கலைகள் நிறைய ஆட்டங்கள், கும்மி, வேற என்ன பாருங்க, கோலாட்டம், அப்புறம் ஒயிலாட்டம், இப்படி என்று பல ஆட்டங்களை நம்முடைய ஸ்டேஜில் நடைபெற இருக்கிறது. அதைத் தொடர்ந்து நம்முடைய இளையோர்கள் நமக்கான இந்த உரியடித்தல், கயிறு இழுக்கும் போட்டி இதெல்லாம் நடத்துவாங்க. சிறு பிள்ளைகள் கூட விளையாட்டு கடந்த நடத்தணும். ஆனால் நிறைய பேர் இங்கே இல்லை. பட் இருந்தாலும் வரும் பிள்ளைகளுக்கு சில விளையாட்டு போட்டிகளை நம்ம நடத்த இருக்கிறோம். நம்முடைய இளையோர் குழுவில் நடத்துவாங்க. நாளைய தினம் நடைபெறுகிற இந்த விழாவில் நம்ம அனைவருமாக கலந்து கொள்வோம். காலை 7:30 மணி பூசை 8:30 முடிஞ்சிடும். அதைத் தொடர்ந்து இந்த கலை நிகழ்வுகள், அதைத் தொடர்ந்து இந்த பொங்கல்லாம் சாப்பிட்டு, கரும்பெல்லாம் இருக்குது, சாப்பிட்டுட்டு நாம் நாளைய தினத்தை மகிழ்வோடு கொண்டாடுவோம். அனைவருமாக குடும்பமாக நேரத்தோடு இந்த விழாவில் பங்கேற்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். நான் கடந்த வாரம் சொன்ன பொங்கல் விழாவை நம்முடைய வின்சென்ட் பால் நண்பர்கள் நமக்காக தயாரிக்கிறார்கள். நிறைய தயாரிக்கிறார். சாப்பிட்றது தான் ஆளையெல்லாம் போயிடுறாங்க. எனவே காலை உணவு உங்களுக்கு கிடையாது. நாளைய தினம் பொங்கல் தான் உங்களுடைய உணவாக இருக்கிறது. எனவே நிறைய நல்ல உள்ளங்கள் அரிசி, பருப்பு, நெய், வெல்லம், முந்திரி, திராட்சை எல்லாம் கொடுத்து உதவி செய்திருக்கிறேன். ஆகவே நாளைய தினம் நம்முடைய வின்சென்ட் பால் செய்கிற அந்த பொங்கலை நாம் மீண்டும் மகிழ்வோம். அனைவருமாக கலந்து கொள்வோம். இன்று மதியம் 3:30 மணிக்கு கொமிசிய கூட்டமாக நடைபெறும். எனவே உறுப்பினர்கள் தவறாது கலந்து கொள்ளுங்கள். அடுத்த வாரம் பங்குபெறி மற்றும் அன்பிய பொறுப்பாளர்களுக்கான கூட்டமானது 2வது திருப்படி முடிந்து நடைபெறும். எனவே உறுப்பினர்கள் தவறாது கலந்து கொள்ள அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு தெரியும், இந்த திருப்படியை திரு தேவ சகாயம் அன்பியத்தினர் மிக அற்புதமாக இந்த பையனை நினைச்சிட்டே இருந்தேன். எவ்வளோ நேரம் இல்லை பையன், அவனுக்கு ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்துலாமா? அப்படியே தேவ சகாயத்தை மாதிரியே இருக்கான். ஆமாம், ரொம்ப நேரம் முட்டிக்கால் இருப்பேன். இந்த போதும் தம்பி போதும்டா, ரொம்ப நேரம் முட்டிக்கால் போட்டுடா. அந்த குழுவினர் நம்முடைய அன்பியத்திற்கு சிறந்த நாளிலே இந்த வழிபாட்டை அர்த்தமுள்ள விதத்தில் வழிநடத்திய நம்முடைய தேவ சகாயம் அன்பிய குடும்பங்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் பலத்த ஒரு கரவழி கொடுத்து நாம் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த வார ஞாயிறு திருப்பலியை புனித செபஸ்தியார் அன்பியத்தினர் பற்றி வாசிங்க. புனித தேவசகாயம் பிள்ளை வரலாறு. கன்னியாகுமரி மாவட்டம் நட்டாளம் என்ற கிராமத்தில் 1712ஆம் ஆண்டு பிறந்தவர் நீலகண்ட பிள்ளை. திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் நீலகண்ட பிள்ளை பணியாற்றி வந்தார். கிறிஸ்துவை அறிந்து திருமுழுக்கு பெற்று தேவசகாயம் பிள்ளை என பெயர் மாற்றினார். இறுதி வரை கிறிஸ்துவின் மீது கொண்ட பற்றினை விடாமல் சாவுக்கும் துணிந்தார். இவர் 1752ஆம் ஆண்டு ஜனவரி 14 அன்று
ஆரல்வாய்மொழி காற்றாடி மலையில் சுட்டு கொல்லப்பட்டார். அவர் இறந்தபோது பெரிய கல் ஒன்று பெயர்ந்து உருண்டு கீழே மணியொலி எழுப்பியவாறு கீழே விழுந்தது. சத்தம் கேட்டு வந்த மக்கள் அவரது உடலை எடுத்துக்கொண்டு வந்து கோட்டாறு சவேரியர் ஆலயத்தில் அடக்கம் செய்தனர். 2012 டிசம்பர் 2ஆம் நாள் முக்தி பேறு பெற்றவராக வத்திகனில் அறிவிக்கப்பட்டது. 2022ஆம் ஆண்டு மே 15ஆம் நாள் புனிதராக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் முடிசூட்டப்பட்டார். தேவ சகாயம் பிள்ளையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவர் எமது அன்பின் ஆவி எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருபலி நிறைவு பெற்றது.
மதுரமான திருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எம் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசேப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.